எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் தொடங்கின உடனே முதல்ல ஒரு உருப்படியான வேலை இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கிறது தான். அதில் பாருங்க நண்பர்களே, இந்த மார்க்கெட் ரெக்கவரியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இன்னைக்கு கூட நான் திருப்பூர் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். கியா பாய் அப்படின்றாங்க. டேய், முதல்ல நீ ஹிந்திக்காரனா தமிழ்காரனான்னு முதல்ல கன்ஃபியூஷன் தாண்டா வரும். இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அங்கே முன்னாடி ஹெல்ப் பண்ணுறக்கு சில பேருக்கு வந்திருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க, அப்படி கேட்பாங்க, ஏன்னா அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க போல. பச்சை தமிழண்டா நான், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்படியெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுது. அதே மாதிரி தான் நிஃப்டியில் நீ கரடி குட்டியா இல்லை காளைக்குட்டியா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து அட இன்னும் ஒரு மாதமாகவா இருக்கும். இப்படியும் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு பிரம்மாண்டமான நியூஸுக்காக மார்க்கெட் வெயிட்டிங். அதில் ரெண்டுக்குமே இப்போ நம்மளுக்கு டேட் தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. அதாவது ரெண்டு பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது மேபி ஜனவரி 27க்குள்ளே சைன் ஆகிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டீல் மார்ச் மாத கடைசிக்குள்ளே வந்துருமோ, அதுக்கு அதையும் தாண்டிச்சுன்னா தான் நாங்கள் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி நம்முடைய பொருளாதார அட்வைசர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் அப்படின்றது முடிந்த பிறகு ஏதாவது ஒரு சைடு என்பது மார்க்கெட் வெடிச்சு செதறணும். கீழேயோ மேலேயோ ஏதாவது ஒரு சைடு நடக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக எந்த விதமான ரிட்டர்னும் இல்லை என்பது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அற்புதமான பிரம்மாஸ்திரம் மாதிரி 2 தகவல்கள் என்பது வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஜனவரி 27க்குள்ள இந்த இந்தியாவுக்கு யூரோப் யூனியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு விட்டாலோ, அதே மாதிரி இப்போ ரகுராம் ராஜன் அவர்கள்லாம் வந்து பயங்கரமாக களமிறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் எங்காவது போகும்போது கேள்விகள் கேட்குறாங்களா என்ன எப்படின்றது தெரியல. ஒரே ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பதிலாகவே இணைந்து வருது. அவருடைய கருத்து என்ன சொல்றாருன்னா, இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில மட்டும் ஒப்பந்தம் கையெழுத்தாகட்டும், மார்க்கெட் மேபி பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இறங்குங்க எல்லாரும் களமிறங்கி ஏதாவது ஒன்றை சொல்லி மார்க்கெட்டை அந்த காலத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒரு சிறந்த நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மீடியாவில். எல்லாரும் இங்கே பணத்தை குவிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் கடந்த 1.5 வருஷமா யாரும் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ மறுபடியும் திரும்பி பெரிய நியூஸுகளை மார்க்கெட்டில் சொல்லி மறுபடியும் குளோபல் மார்க்கெட்லேருந்து குளோபல் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் நம்முடைய மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை போட்டு ஒரு 30,000 நிஃப்டி அடுத்த வருஷம் கொண்டு போயிட்டாங்கன்னா தான் அது சரிப்பட்டு வரும். இல்லைன்னா இப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருந்து என்ன பண்ணுறது நண்பர்களே? இப்போதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். என்னையா எல்லாரும் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பெரிய ஃபண்டு மேனேஜர்களுடைய பேட்டிகளை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2026 நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, எப்படி உங்களுடைய முதலீடெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேட்டிகளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்லாம் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுக்காவது பணம் தேவை தானே, அதனால் 10% அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்ற நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டு இருந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் அந்த மாடல் போர்ட்ஃபோலியோவில் அப்படி வச்சுருப்பாங்க 10% கேஷ் ஈக்குவலண்ட். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி கோல்டு, இந்த ப்ரீஷியஸ் மெட்டல் சில்வரு கோல்டு இதெல்லாம் போன்றதெல்லாம் வந்து ஒரு 10% 5% அப்படி தான் இருக்குது. அதையெல்லாம் சில பேர் இப்போல்லாம் 20% வரைக்கும் யோசிக்கிறாங்க ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ. இவங்க இந்த மாதிரி பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்படி பேசுறதுனால தான் தங்கத்தினுடைய விலையெல்லாம் உச்சத்துக்கு பறந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களே பயந்துட்டாங்க. ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஆல்மோஸ்ட் 20% எல்லாம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் கொண்டு வரணுமோ அப்படின்ற மாதிரிலாம் பல பத்திரிகையில் பல ஃபண்ட் மேனேஜர்ஸ்னுடைய பேட்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஈக்விட்டியினுடைய வெயிட்டேஜ் எல்லாம் முதல்ல 70 to 50 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து 30 to 50ன்னு இறங்கி போயிட்டாங்க. ஈக்விட்டியவே கம்மி பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்த ஃபிக்ஸட் இன்கம் பாண்டுகள் போன்றதுலாம் பார்த்தீங்கன்னா 50% வந்து பணத்தை வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அதையும் கொஞ்சம் குறைச்சி அந்த ஈக்விட்டியும் சரி பாண்டுகளையும் சரி அந்த இடத்த வந்து எது ஆக்கிரமிச்சிருச்சுன்னா இப்போ ப்ரீஷியஸ் மெட்டல்ஸும் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனான்ஷியல் போர்ட்ஃபோலியோ நிறைய பேர் தங்கத்தை 50 பவுன் 100 பவுன் 200 பவுன் தனியாக வாங்கி வீட்டில் வச்சுருக்கீங்க, அது உங்களுடைய சொத்து தான். இருந்தாலும் இப்போ ஃபைனான்ஷியல் போர்ட்ஃபோலியோலையும் அடிஷ்னலாக அதுவும் ஒரு 20% இருக்கணும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு.
ஸோ இது எதுக்கு இந்த நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, குளோபல் லெவலில் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கஷ்டமான காலங்களில் எல்லாரும் அந்த ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்போ யாருக்கும் பெருசாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக் எதிர்பார்ப்பே இல்லை, இது எகிருமோ இல்லையோன்னு. ஏன்னா அவன் தான் எகிறதே இல்லையே. ஆனால் ஐபிஓக்களில் அப்ளை பண்ணதெல்லாம் கிடைக்குமோ, கிடைச்சதுக்கப்புறம் அது எகிருமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 2 ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் அற்புதமான ஒரு லிஸ்டிங்காக இந்த கொரோனா அப்படின்றது 38% பாசிட்டிவ்ல லிஸ்டிங் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வேக்ஃபிட் அப்படின்றது உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நம்ம நடுவில் நின்றுக்குவோம், யார் வம்பு தும்புக்கும் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்ட காசுக்குள்ள வந்து நிற்கிற மாதிரி அது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதனுடைய லிஸ்டிங் கெயின் என்பது வெறும் 0.5% ப்ளஸில். இந்த சமயத்தில் இந்த ஐபிஓக்கள் வந்த பொழுது இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் க்ளோஸ் ஆகக்கூடிய சமயத்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25% இருந்தால், அதுக்கு இது இப்போ வந்து லிஸ்ட் ஆனது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த வேக்ஃபிட் இன்னோவேஷன்ஸ் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்போவே அது லிஸ்டிங் சமயத்திலே அது ஒன்றுமே +1 அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. இப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி ஏஎம்சி தான். இவங்களுடைய க்ளோஷர் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. தற்சமயத்துக்கு இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது 12% வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் முடிஞ்சு இது செகண்டரி மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகும் பொழுது இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் ஒரு கேள்வி. அதுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எஸ்டிமேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றதுல. அதில் வந்து தற்போதைக்கு 12% என்பது காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாயாண்டி குடும்பத்தாரில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த கட்டல் எனக்கு தானங்கப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல. அது மாதிரி சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து ஏஎம்சியில் வந்து நம்ம பணம் போடுறோம், அப்போ இந்த ஏஎம்சி போய் ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாக பணத்தை திரட்டது, ஈக்விட்டி இஷ்யூ பண்ணி பணத்தை திரட்டுதுன்னா அது வந்து யூனிட் ஹோல்டருக்கு வராது. ஏஎம்சியினுடைய லாப நஷ்ட கணக்கு வேற, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வேற. ஏஎம்சிகள்கிட்ட நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க மேனேஜ் பண்ணி நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகளில் கொடுக்கக்கூடிய யூனிட்டுக்கு உண்டான வித்தியாசமெல்லாம் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் என்பது வேற. ஸோ ரெண்டு வேற வேறையாக தான் இருக்குது. இவங்க பணத்தை ரைஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில் தான் அது போகும். ஸோ இந்த ஐபிஓ மூலியமாக வர பணம் யாருக்கு போகும்னா, அந்த ஐபிஓ அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் யார் விற்கிறாங்களோ, அந்த ஆஃபர் ஃபார் சேல் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். நண்பர்களே, இந்த சிமெண்ட் கம்பெனியில் இந்த அம்புஜா சிமெண்ட் அப்படின்ற பங்கு ஃபார்ம் அவுட் ஆன பேட்ஸ்மேன் மாதிரி எந்த பாலை தூக்கி போட்டாலும் அடிக்க மாட்டேங்குது. கடந்த சில மாதங்களாகவே இந்த பங்கு சரிவடைந்த பின்பு தன்னுடைய பழைய ஹை இன்னும் எட்டி பிடிக்கவே இல்லை. பழைய ஹை என்பது 700 பக்கத்தில் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்த இனி 2025 முடிய போகிற நிலையில் 2026 என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் 2025 என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் உங்களை 2 வருஷம் கூட வெயிட் பண்ண வைக்கலாம். நல்ல பங்காக லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷன் தெரில, ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து அமெரிக்காவில் வந்துக்கிட்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிறாருன்னா அது 2 வருஷம் கூட உங்களை வெயிட் பண்ண உட்கார வைக்கலாம். தப்பான என்ட்ரி வந்து அது ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் தப்பான என்ட்ரி போனாலும் அவனும் உங்களை 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் உட்கார வச்சிருவான். அதே மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் என்னடா ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம அதிசயப்பட்டு நிற்கையில் அப்படி நடக்காது. அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இப்படி அடிப்படை இல்லாமல் ஏறக்கூடிய பங்கு கீழே விழுந்துரும் அப்படின்றதையும் நான் இந்த 2025 தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மேலே இருந்து கீழே இறங்கிய பங்குகள் நம்மளை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஏன் மேலே வந்தப்போ கொஞ்சம் கூட நீங்கள் லாபத்தை புக் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான். அதாவது சீமென்ஸ் வந்து தன்னுடைய சீமென்ஸ் எனர்ஜி பிஸ்னஸை பிரித்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு என்பது சரிவடைந்த பிறகு நிலையாக தான் ஒரு மாதிரி நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பிரித்து விடப்பட்ட இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்ற பங்கு ஒரு அற்புதமான லாபம் 2500 ரூபாயிலிருந்து 3500 வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு மறுபடியும் 2900 ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும் பொழுது, இது போன்ற சமிஞ்சைகள் தன்னுடைய டபுள் டாப் என்பதையெல்லாம் தாண்ட முடியாத பொழுது குறுகிய கால ட்ரேடர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான். அவங்க வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற பல்வேறு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐடியாக்களை உபயோகப்படுத்தணும்.
நண்பர்கள், இன்னைக்கு இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஸ்டாக்ல ஒரு நியூஸ், அது இன்னைக்கு 5.25% என்பது ஏறி இருக்கு. இந்த சூழ்நிலையில மார்க்கெட்ல எத்தனையோ நாட்கள் கழித்து சில ஷேர்கள்ல மாற்றம் வரும், சில ஸ்டாக்ஸ்ல வந்து எத்தனையோ நாள் ஆனாலும் அதுல மாற்றம் என்பதே வராமையும் கூட போகும். அப்படிதான் இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு கடுமையான சரிவுக்கு பிறகு 5% என்பது இன்னைக்கு ஏறி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய செய்திகளில் வந்திருக்கு. நண்பர்களே, உண்மைக்கு இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவன் தேவையே இல்லை, அவன் 15% இறங்கி கிடக்கிறான், இன்னைக்கு பார்த்தா போர்ட்ஃபோலியோவில் 5% ஏறி இருப்பான். அது ஏறி என்ன பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாளைக்கே ஏறின 5% இறங்கிடுறான். ஸோ டெய்லி நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு பங்கு 5% 7% ஏறுது. அடுத்த நாளே அவன் ஏறினவன் கீழே போயிடுறான், பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி கீழே நேற்று இறங்கி கிடந்தவன் இன்னைக்கு ஏறுறான், மறுபடியும் அடுத்த நாள் அவன் தொடர்ந்து ஏறுறதில்லை, மறுபடியும் அடுத்த நாளே அவன் திரும்பி இறங்கிடுறான். ஸோ மார்க்கெட்டில் மொமெண்டம் என்பதே இல்லை, மாற்றி மாற்றி இவனுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சேர்ந்தாப்புல ஏறியோ அல்லது சேர்ந்தாப்புல கீழே போயோ அந்த வெற்றி மார்க்கெட்டில் வரக்கூடிய மொமெண்டம் என்பது எப்போ வரும் அப்படின்றது தெரியல. இன்னி தற்போதைக்கு தண்டத்துக்கு ஏறுறாங்க, தண்டத்துக்கு இறங்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு உருப்படியாக நம்மளுக்கு உபயோகமாகிற மாதிரி தொடர்ந்து 5-5% ஒரு 10-15 நாள் ஏறியோ அல்லது தொடர்ந்து 5-5% ஒரு 10-15 நாள் இறங்கியோ மார்க்கெட்டில் நடக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா, சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ்னு ஒரு பங்கு, மேப்மை இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கு இதுக்கு முன்னாடி சமீபத்தில் கடுமையான இறக்கத்திற்கு பிறகு ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கான். இது ஏறினதை அப்படியே இறங்குறதுக்கு பொதுவாக அதை அப்படியே கண்டினியூவாக ஏறி இருந்தா எத்தனையோ பேர் லாக் ஆனவங்க தப்பிச்சு ஓடி இருப்பாங்கல்ல. ஸோ தற்போதைக்கு அடிவாரத்தில் வந்து விழுந்துள்ள இந்த சி இன்ஃபோ சிஸ்டம்ஸ் மேப்மை இந்தியா அப்படின்ற பங்கு அடுத்தது தன்னுடைய மூவ்மெண்ட் எப்படி காட்டும் அப்படின்னு பார்க்கறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. தற்போதைக்கு இது வந்து ஒரு லோ ரேட்டில் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஆலிவஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு, இவனுடைய மூவ்மெண்ட்டும் மிகவும் கடுமையான ஒரு வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை சமீபத்தில் எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் மட்டும் டபக்குன்னு மேலே ஏறினான், அதுக்கப்புறம் கீழேயே கிடக்கக்கூடிய ஒரு பங்கு அடுத்தது என்ன செய்யும்? ஸோ இது போன்று கீழே கிடக்கக்கூடிய பங்குகளுக்கு வெற்றி காணும் வாரம் எப்போது, எப்போ அந்த சேர்ந்தாப்புல ஒரே சைடு போகக்கூடிய நேரம் எப்போது வரும்? அதே மாதிரி எந்த பங்கு அது, என்ன செக்டர் அது அப்படின்னே தெரியாமல் சில நேரங்களில் போய் நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்த்து வச்சுருப்போம். அது மாதிரி இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற பங்கு இன்னைக்கு வந்து 2% என்பது ஏறி இருக்கு. இந்த பங்கினுடைய தற்போது நிலை என்பது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அப்போ இந்த பங்கெல்லாம் யார் எந்த செக்டரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான செக்டர், இண்டஸ்ட்ரியல் கேஸஸில் இருக்காங்க. ஸோ இந்த செக்டரில் இவங்க தான் லீடர். ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 506 கோடி, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வெறும் 5 கோடி 20 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 400 கோடி என்பதெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோவிட் என்பது பல பேர்த்துக்கு உண்மையிலேயே வரப்பிரசாதம். கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் உலக அளவில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வேகம் என்பது எடுத்து எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸ்பான்ஷனாக போயிட்டு இருக்கு. இதுக்கு பல நாடுகள் பணத்தை அச்சடிச்சு பொருளாதாரத்தை பூம் பண்ணி விட்டதான் காரணம். இப்படி இருக்கக்கூடிய இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் இருக்கு. இந்த 2025 இந்த பங்கினுடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு, 5000 7,000 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நண்பர்களே? அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் 10% ஏறி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நியூஸாக வந்திருக்கக்கூடிய பங்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் 10% இன்னைக்கு மேல் நோக்கி ஏறினதுனால நியூஸில் வந்திருக்கு. சமீபத்தில் இந்த பங்கு திடீர்னு கிராஷ் ஆன பிறகு மறுபடியும் கிராஷ் ஆன இடத்துலேருந்து ஒரு சிறிய அளவில் இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இந்த பங்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ரிலேட்டடான செக்டர், ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான செக்டர். இது போன்ற செக்டர்களெல்லாம் பணம் தின்னு கொட்டை போட்டவங்களாம் இருக்காங்க. சீமென்ஸ் எல்லாம் அந்த செக்டரில் பெரிய ஆள் தான், 2100 கோடி அவங்களுடைய வருமானம் என்பது. ஏபிபி அவங்களும் 1700 கோடின்னு செக்டர்களுடைய லீடராக இருக்காங்க. சிஜி பவர்னு பார்க்கும் பொழுது அவங்களும் அடுத்த இடத்துல டாப் 3க்குள்ளே இவங்க இருக்காங்க. இவங்களுடைய இடம் என்பதெல்லாம் வந்து ரொம்பவும் கீழே இருந்தாலும் 254 கோடி அப்படின்ற மாதிரி கீழே இருந்தாலும் இது ஒரு காலத்தில் வெறும் 5 கோடி 10 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 254 கோடின்னு இருக்காங்க.
சில பேர்லாம் இருப்பாங்க, ஓகே இந்த செக்டர்ல ஒரு பங்கு 10% ஏறி இருக்கா, ஆனா பாருங்க ஒன்லி டீலிங் வந்து நாட்டாம டு நாட்டாமா அப்படின்ற மாதிரி அந்த செக்டரல் நியூஸ் வந்தா வந்தது இருக்கட்டும், பட் லீடர் யாரு அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த லீடர்ல மட்டுமே பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ செக்டர் நியூஸ் வந்தது ஓகே, செக்டரில் ஏதோ ஒரு பங்குக்கு நியூஸ் வந்தது ஓகே, பட் ஒன்லி டீலிங் வந்து ஒன்லி செக்டர் வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் அவ்வளவே அப்படின்ற மாதிரி சில பேர் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படி, எப்போ இந்த கீழே இறங்கி கிடக்கக்கூடிய மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் திரும்பி ஏறும் அப்படின்ற மாதிரி வாங்கின அடி அப்படி. நண்பர்கள், இந்த சமயத்தில் பிகாஜி ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு மறுபடியும் ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டிய ஒரு பங்காக இருக்கு. வேறு செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசோகா பில்ட்கான் லிமிடெட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு தகவல் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் எப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி நியூஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்போ தான் நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் எலெக்ஷன் டைமில் பயங்கரமாக எகிரிட்டான். ஒரு டைமில் அவன் போன வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடேங்க அப்பா ராக்கெட் மாதிரி அவன் பாட்டுக்கு 300 ரூபா டு 725 வரைக்கும்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை அடைந்து கொண்டிருந்த பங்கு தற்போது இன்றைய தேதியில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்டினுடைய கடந்த கால வருமானம் என்பது 51 கோடி Q2 ரிசல்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு தகவல் இன்னும் வந்திருக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் இன் பிஸ்னஸ் அவார்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.